பர்சனலாக வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்கார் இருக்கும் ஓகேங்களா. சார் வந்து அதை நோட்டீஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்து கேட்டார், என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு பர்சனலாக என்கிட்ட கேட்டப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆச்சு சார் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்லும் போதே அவர் இதை கேட்கும் போதே எனக்கு வந்து அப்போ நான் ரொம்ப டவுனாக இருந்த டைம். ஏன்னா அப்போ தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி யாராக இருந்தாலும் ஒரு சின்ன பிம்பிள் வந்தாலே ஃபீல் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டாக ஃபேஸில் இந்த மாதிரி ஆயிடுச்சுனோடனே ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தப்போ அவர் என்னை கூப்பிட்டு என்னாச்சு உங்களுக்கு அப்படி கேட்டோடனே நான் அழுதுட்டேன், அவர்கிட்டயே அழுதுட்டேன். அழுதோடனே அவர் வந்து அதெல்லாம் நீங்கள் அதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க, நான் உன்னை நோட்டீஸ் பண்ணதே அந்த ஸ்கார் பார்த்து தான் உங்களை நோட்டீஸ் பண்ணேன். அந்த ஸ்காரால் உன்னோட பியூட்டி எந்த இடத்துல குறைஞ்சிருதோ இல்லை உன்னோட கான்ஃபிடென்ஸோ குறைஞ்சிருச்சுன்னு நினைக்காத, அது இன்னும் உன்னை என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டுது. ஸோ அது உனக்கு ப்ளஸ் தானே தவிர மைனஸாக என்றைக்குமே நினைக்காத அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. அப்புறம் ஃபோட்டோ எடுக்கும்போது எங்கள் மம்மி உங்களோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னே எங்கள் மம்மி கிட்ட அவங்க வீடியோ கால் பேசினாங்க. அது நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி என்னோட ஃபோன்லேருந்து வீடியோ காலில் மம்மி கிட்ட காமிச்சோன்னே என்ன நல்ல பொண்ணு அந்த மாதிரி ஏதோ சொல்லுவேன். எங்கள் மம்மிக்கு ஹாப்பியாக இருக்கும்ல. பாரம்பரியமான KTV ட்ரூ வேல்யூ கிரவுண்ட் நட் ஆயில்.